இப்ப நீங்க இத சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? நாம வந்து கீழ தான் வளர்த்திட்டு இருந்தாங்க சார். ஆரம்பத்துல அப்பா காலத்துல இருந்து ஆடு வளர்த்துறாங்க. கீழ வச்சு தான் வளர்த்திட்டு இருந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறம் இது ஒரு பிசினஸா எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இதுல இறங்கும்போது நானும் குட்டி வாங்கி கீழே விட்டு வளர்த்தி பார்த்தேன். தாயாடு இருக்கு, கெடா குட்டியா நாட்டாடு குட்டி வாங்கி விட்டு வளர்த்தி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்ப கீழே விட்டு வளர்த்தோம் என்னன்னா காய்ச்ச காலத்துக்கு பிரச்சனை இல்லைங்க சார். மாத்தி மாத்தி விட்டுக்கலாம், வெய்ய வந்தா காஞ்சி போயிடுது. மறுபடியும் கூட்டி அளிக்கணும்னு வச்சுக்கோங்க. மழை காலத்துல ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கு, நோய் மேலாண்மை ரொம்ப கஷ்டமா இருக்குது. மழை காலத்துல என்ன பண்ணா ஃபுல்லா சாரல் இருந்துச்சுன்னா ஃபுல்லா ஷெட்டு ஃபுல்லாவே நனைஞ்சிருது. எதுவும் கீழெல்லாம் சதன் இருக்கு, கூட்டவும் முடியல, ஷெட்டு கிளீன் பண்றது கஷ்டமா இருக்கு, நோய் மேலாண்மை ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லாம் ரொம்ப தொல்லையா இருக்கு. சதன் ஆயிடுறதுனால ஆடு கிளீனிங்கா ஹைஜீனிக்கா இல்லை. போறதுனால என்னன்னா ஆட்டுக்கு ஹைஜீனிக்கா இருக்கும். மழை காலத்துல பிரச்சனை இல்லை. வெயில் காலத்துல கீழே வச்சு கூட வளர்த்துறாங்க. 20 உருப்படி வரைக்கும் கீழே வச்சு வளர்த்துறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்க சார். டெய்லி கூட்டிடலாம், பிரச்சனை இல்லை. அந்த 20 உருப்படிக்கு மேல போகும்போது என்னன்னா நம்மளுக்கு மெயின்டைன் பண்ண முடியாது. அத்தனை நாட்டையும் கீழே அதுக்கு ஆள் வேணும், தனியா அதுக்கே ஆள் பார்த்துட்டு இருக்கேன். நம்மளுக்கு வந்து கவு ஷெட் இருக்குங்க சார். அப்புறம் இதையும் பார்த்துட்டு அப்புறம் விவசாயமும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் பார்த்துக்கிட்டே பண்ண முடியாது அப்படிங்கிறனால பரண்மேலாட நோய் மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருக்குங்க சார். அதுக்கு மிச்சம் மேல இருக்கும்போது ஹைஜீனிக்கா இருக்கும், கிளீனா இருக்கும். ஒரு நம்ம நாளைக்கு நம்ம விற்பனை பண்ணும்போது கூட வந்து பார்த்தாங்கன்னா ஆடு கொஞ்சம் கிளீனா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பர்ஃபெக்டா இருக்கும். எந்த நோய் மேலாமே அவ்வளவு சீக்கிரம் அட்டாக் ஆகாது. எதா இருந்தாலும் ஹைஜீனிக்கா இருக்கும். அதுக்கோசரம் பரன் போடுறாங்க.